இன்றைய நற்செய்தி பொதுக்காலம் 33ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, தமிழ் கத்தோலிக்க யூடியூப் சேனலின் அன்பு பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நீங்கள் ஜெபிக்கப் போகின்ற ஒவ்வொரு ஜெபங்களை இறைவன் ஏற்று நலன்களை பல அருள்வாராக. பிரியமானவர்கள், இன்றைய நற்செய்தி வாசகத்துடைய மிக முக்கிய வரிகளான என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று இறைமகன் குறிப்பிடுகின்றார். இயேசு தன்னுடைய பாசமிகு உறவை, பாசமிகு தொடர்பை ஆலயத்தில் வைக்கின்றார். அது அவருடைய இறைவேண்டலின் வீடு என்று அங்கிருக்கிற மக்களுக்கு போதிக்கின்றார். ஆனால் அந்த ஆலயத்தை கல்வர்கள் கைகளிலும் கல்வருடைய குகைகளாக மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக நாம் மார்க்கு நற்செய்தியிலும் யோவான் நற்செய்தியிலும் பார்க்கின்ற பொழுது அந்த ஆலயத்தில் விற்பனை செய்த ஒவ்வொரு நபர்களை இறைவன் துரத்தி அடிப்பதை நாம் மார்க்கு நற்செய்தியிலும் யோவான் நற்செய்தியிலும் பார்க்கின்றோம். ஆக இன்று லூக்கா நற்செய்தியில் இறைவன் இந்த வார்த்தைகளை கற்பிப்பதன் மூலமாக தொடர்ந்து இதே கோவிலில் செபித்தும் போதித்தும் வருகின்றார். அதை பாதுகாக்கவும் புனிதமாக வைத்துக் கொள்ளவும் இறைவன் முற்படுகின்றாகவே இந்த புனித இடத்தை இறைவன் மீட்டெடுப்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு குறிப்பிடுகின்றது. ஆக இந்த ஆலயத்தை அசுத்தம் செய்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கு எதிராக இறைவன் செயல்படுகின்றார். அதில் வருபவர்கள் இறைவனை சந்திக்க வேண்டும், விற்பனையை செய்யக்கூடாது என்பதில் மிக முக்கியத்தில் கவனமாக இறைமகன் இயேசு இருக்கின்றார். ஆக இந்த விற்பனை கூடத்தை தாண்டி, அதிலிருந்து ஈட்டுகின்ற லாபத்தை தாண்டி, அது இறைவனுடைய இல்லமாக, இறை பிரசனம் நிறைந்திருக்கின்ற ஒரு ஆலயமாக இறைமகன் இயேசு இன்று நாம் ஒவ்வொருவருக்கும் கற்பிக்கின்றார். இதனால் யூத தலைவர்களுக்கு இடையே ஒரு வெறுப்பையும் எதிர்ப்பையும் இறைவன் உருவாக்குகின்றார். அவர்கள் இவரை எப்படியாவது ஒழித்துவிட பலவிதமான திட்டங்களை தீட்டுகிறார்கள். ஆனால் அந்த திட்டம் குறுகிய காலத்தில் நிறைவேற்ற முடியவில்லை. ஏனெனில் மக்கள் இயேசுனுடைய போதனையை விரும்பி கேட்பதுமாகவும் அவரை பின்தொடருவதுமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த வாசகத்துடைய மைய கருத்தாக புனித இடத்தை இறைவன் மீட்டெடுக்கின்றார். இறைவனுக்கு மிக முக்கியமான முதன்மையான இடத்தை அளிக்கின்றார். பொருளுக்கோ பணத்திற்கோ இடம் கொடாமல் இறைவனுடைய பிரசன்னம்தான் முக்கியம் என்பதற்காக அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களுக்கு எதிராகவும் இறைவன் செயல்படுகின்றார். அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விற்பனையுடைய மனநிலையை மாற்றி இறை பிரசன்னத்தினுடைய மனநிலையை கொண்டு வருகின்றார். அந்த வார்த்தையினுடைய வலிமைதான் என் இல்லம் இறைவேண்டல் வீடு என்று இறைவன் மொழிகின்றார். இன்று இந்த வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நம்மிடத்தில் ஒரு முக்கியமான கேள்வி எழ வேண்டும். அந்த கேள்விதான் பவுலடியார் அழகாக குறிப்பிடுவார், நீங்கள் தூய ஆவியாருடைய ஆலயம் என்பதை நினைவில் கொள்ளவில்லையா என்று. நாம் ஒவ்வொருவருமே நமது உடலும் சரி, நம்முடைய இதயமும் சரி, தூய ஆவியாருடைய ஆலயம். ஆலயம் என்றாலே இறைவன் குடிகொள்கின்ற இடம். ஆக இந்த ஒரு ஆலயம் நம்முடைய வாழ்வு
நமது உடலானது, உள்ளமானது எத்தகைய நிலையில் இன்று இருக்கின்றது? இறைவன் குடிகொள்கின்ற ஒரு ஆலயமாக இருக்கின்றதா, அல்லது கல்வர்கள் குடிகொள்கின்ற ஒரு குகையாக இருக்கின்றதா? இறைவன் நம் ஒவ்வொருடைய இல்லத்தில் வாழ்வதற்காகத்தான் கடவுள் வடிவில் இருந்த அவர் கீழே இறங்கி மனித ரூபம் எடுத்து நம்மிடையில் அவர் வாசம் செய்கின்றார். ஆகவே இன்று நாம் நம்முடைய புனிதத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும். அந்த புனிதத்தை மீட்டெடுப்பதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது உடலாக இருக்கட்டும், உள்ளமாக இருக்கட்டும், இறைவனுக்கு உகந்ததுதான் அதுதான் ஆண்டவருடைய ஆலயம். இது இறைவேண்டலின் வீடு. அந்த இறைவனின் வீடாக நாம் மாற வேண்டும். இறைவன் நம்மிடத்தில் குடிக்கொள்வதற்கான எல்லா விதமான தடைகளை, பாவங்களை நாம் தகர்த்து எறிய வேண்டும். தூய்மையான மனநிலையில் ஒவ்வொரு நாளும் இறைவனை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இறைவனை நாம் ஆராதிக்க வேண்டும், வழிபட வேண்டும். அவரோடு வாழ்வதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். புதியதாக தொடங்கியிருக்கின்ற இன்றைய நாளை ஆண்டவரிடத்தில் நாம் சமர்ப்பிப்போம். ஆண்டவரிடத்தில் சமர்ப்பித்து, இந்த ஆண்டவர் இன்று என்னுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் நான் எத்தகைய மனநிலையில், எத்தகைய புனிதத்தை கொண்டிருக்க வேண்டும்? பாவ வழிகளை விட்டுவிட்டு இறைவனை அன்பு செய்வதிலும், பிறரை அன்பு செய்வதிலும், பிறருக்கு இரக்கம் காட்டுவதிலும், பிறரை மன்னிப்பதன் மூலமாக நம்முடைய உடலை ஆண்டவர் தங்குகின்ற ஆலயமாக இன்று மாற்ற ஒவ்வொரு முயற்சிகளை எடுக்க வேண்டும். தூய ஆவியானவர் அதற்கு நமக்கு துணையாக இருப்பார். ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்று நமக்கு துணையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய உள்ளத்தை இறைவனுக்காக கையளிப்போம். இறைவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இறைவன் அதை தொட்டு குணப்படுத்தி புனிதப்படுத்தி தாம் குடிக்கொள்கின்ற ஒரு வீடாக மீண்டும் மாற்றுவோம் என்ற நம்பிக்கையில் இந்த நாளை நாம் பரிசுத்த வகையில் தொடங்கி நாம் சந்திக்கின்ற நபர்கள், நாம் செய்ய போகின்ற வேலைகள் ஆண்டருடைய பிரசன்னத்தில் நாம் செய்து ஆண்டருடைய இல்லமாக நாம் மாற தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அன்பின் பரலோக பிதாவை, இந்த நாளிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளை நீங்கள் அளிக்கப் போகின்ற புதிய கிருபைகளுக்காக உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைவார்த்தையின் மூலமாக எங்களுடைய உள்ளங்களை தூய அவனுடைய இதயங்களாக மாற்றினீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த தூயானுடைய இல்லத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள தேவையான ஞானத்தை எங்களுக்கு அளித்தருளும். எங்கள் வாழ்க்கையின் ஆலயத்தில் குடிக்கொண்டுள்ள பேராசைகள், கவன சிதறல்கள், சுயநல ஆர்வங்கள், பலவிதமான எதிர்மறை குணங்கள், இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். உமது பிரசனத்திற்கு முன்னுரிமை அளிக்கின்ற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். நீர் வந்து எங்களுடைய ஆலயத்தை குடிக்கொள்வதற்கான எல்லா விதமான சூழ்நிலைகளை இன்று எங்களுக்கு ஏற்படுத்தி ஏறலும். நாங்கள் புனித நிலையில் நாங்கள் நினைக்கப் போகின்ற எண்ணங்களையும், செய்ய போகின்ற காரியங்களையும், செல்ல இருக்கின்ற இடங்களையும் பரிசுத்தமாக ஏற்படுத்தியறலும். உமது கரத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாகும். நாங்கள் செல்கின்ற பாதையை நேரிய பாதையாக மாற்றி, கரடு முரடாக இருப்பதை சமதளமாக மாற்றி, உமது ஒளியின் மூலமாக எங்களை வாழ்க்கை பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமிக்க ஞாபகத்தினால் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்று நாங்கள் உம்மீது வைக்கின்ற நம்பிக்கையின் மூலமாக வேண்டுகின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களை கனிவுடன் செவி சாய்த்திரளும். எங்களுடைய உடலினால் உம்மை மகிமைப்படுத்த விரும்புகின்றோம். எங்களுடைய உள்ளத்தினால் உம்மை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்கான வழிகளையும் அதற்கான உடைய திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு இருக்க உதவியறலும். என்று நாங்கள் சோர்வாக உணர்கின்ற பொழுது தேவையான ஆற்றலை எங்களுக்கு அளித்தருளும். எங்கள் வழிகளை செம்மைப்படுத்தியறலும். எங்களுடைய நோய்களை குணமாக்கியறலும். எங்களுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் நிறைவேற்றியறலும். நவம்பர் மாதத்தில் நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு இறந்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாற்றியை அளித்தருளும். இன்று நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்ற
எங்கள் ஒவ்வொரு பலவீனங்களை வெல்வதற்கான பலத்தை எங்களுக்கு அளித்தருளும். சோதனைகளை வெல்லுவதற்கான ஆற்றலை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் உமது ஆலயமாக மாற்றி எல்லா விதமான மகிழ்ச்சியையும் அமைதியையும் இன்று எங்களுக்கு அளித்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.